ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான கோதுமை மாவை பயன்படுத்தி வாழைப்பழ போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சிங்கம்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பழுத்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா சுத்தமான வெல்லம் 1/2 கப் அளவுக்கு நல்லா துருவி சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்தது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடாக விட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா புளிச்ச இட்லி மாவு சேர்க்கலாம். நீங்கள் இந்த இட்லி மாவுக்கு பதிலாக சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்துருந்த மாவு அப்புறமா பழத்தோட இதிலையே இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மாவை நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இது நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.